பழமீடிய கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா. எஸ், இந்த வீடியோ நான் நேத்தே போடணும் அப்படின்னு நினைச்சேன். பட் நேற்று 2 இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் போயிட்டு இருந்ததுனால சரி இந்த வீடியோ இன்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். என்ன வீடியோ அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா சிஎஸ்கேக்காக டெபியூ ஆனாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப சூப்பரா விளையாண்டாரு. அண்ட் மேட்சை நான் நேர்ல இருந்து பார்த்தேன். உண்மையிலுமே அவருக்கு பயம் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாதுங்கிறது ரொம்ப நல்லா தெரியுதுங்க. இப்போ இந்த வேர்ல்டுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 சக்சஸ்ஃபுல்லான பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபியர்லெஸ் கிரிக்கெட்டர்ஸா தான் வந்து இருப்பாங்க. நீங்க ஃபியர்லெஸ் கிரிக்கெட்டரா இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ரச்சின் ரவீந்திராவை பாக்குறப்ப அப்படிதான் இருந்துச்சு. டெபியூ மேட்ச் அவ்வளோ பெரிய கிரௌடு, கிட்டத்தட்ட 40,000 பேர் உள்ள இருக்காங்க. எஸ், அப்படிப்பட்ட கிரௌடுக்கு நடுவில் அவர் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறதா சொல்றாங்க. அந்த அட்மாஸ்பியரே வேற மாதிரி இருக்கு. 15 பால்ல கிட்டத்தட்ட 37 ரன், 3 4 3 6 அப்படின்னு சொல்லிட்டு முதல் பால்ல இருந்தே அடிக்கிறதுக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்தாரு. எஸ், அவர் அவுட் ஆன ஷாட்டுமே கரெக்டான ஷாட் தான். அது என்னன்னா கரெக்டா டைம் பண்ணல, அவ்வளவுதான். அந்த பால் அப்படிதான் அவர் ஆடணும். கொஞ்சம் கரெக்டா டைம் பண்ணியிருந்தாருன்னா அதுவும் வெளியில போயிருந்திருக்க வேண்டிய ஒரு பால். எனக்கு தெரிஞ்சு இந்த ஐபிஎல் 2024 வாட்ச் அவுட் பிளேயரா ரச்சின் ரவீந்திரா வருவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி ஃபீல்டுல ரொம்ப ஆக்டிவாவும் இருக்காருங்க. எஸ், அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பான இடத்துல தான் நிக்க வைக்கிறாங்க. லாங் ஆன், மிட் ஆஃப், இது மாதிரி வந்து ரொம்ப குறிப்பான இடத்துல மட்டும்தான் அவரை வந்து நிக்க வைக்கிறாங்க. அந்த ஒரு கேட்ச் ஒன்று பிடிச்சாரு, 2 கேட்ச் ஆக்சுவலி அஜிங்கியா ரஹானேயோட சேர்ந்து ஒரு கேட்ச் பிடிச்சார்ல, அதுவுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவரு அந்த பால் போனதுக்கும் அவர் நின்னதுக்கும் சம்பந்தமே இல்லாத இடம். ஆனா ஓடி போனார். ஏன்னா அஜிங்கியா ரஹானே பாலை துரத்திட்டு வர்றாரு. சோ அதை எப்படி பிடிப்பாரு, தூக்கி போற சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற அந்த காமன் பேசிக்கான ஒரு கேம் அவேர்னஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட ரொம்ப இருந்துச்சு. இதெல்லாம் நார்மலா எல்லா கிரிக்கெட்டர்டையுமே இருக்குமே மணி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இருக்கும் தான். பட் என்ன மேட்டர் அப்படின்னா சின்ன பையங்க ரொம்ப ஆக்டிவா துருன்னு இருக்காரு. நிறைய ஒரு ஈகர்னஸ் இருக்கு. ஏதாவது பண்ணணும் ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த வெறி வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கு. என்னைய பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து பண்ண ஒரு சூப்பரான விஷயம் வந்து அந்த பிராக்டிஸ் மேட்ச்ல அவரை ஓப்பனிங் இறக்கி விட்டு அவர் நல்லா விளையாண்டதுக்கு அப்புறம் ஓகேப்பா அந்த பையன்ட்ட ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு இறக்கி விட்டாங்க பாத்தீங்களா. அதுதான் ஆக்சுவலி நடந்த கதை உங்களுக்கு தெரியல. வேர்ல்டு கப் டைம்ல இந்த பிராக்டிஸ் கேம்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சுல, அந்த டைம்ல வந்து நெட்ஸ்ல இவர் நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு பேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பிராக்டிஸ் கேம் தானே போயிட்டு ஆடுன்னு சொல்லிட்டு ஓப்பனிங் இறக்கி விட்டாங்க. அங்க அடிச்சார் அவரு. அதுல இருந்து அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட லைஃபே மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் சிஎஸ்கேவும் அவருக்கு கரெக்டான ரோலை கொடுத்துருக்காங்க. நான் அகைன் சொல்ற மாதிரி சின்ன பையன், மேபி இந்த ஐபிஎல் அவருக்கு ரொம்ப நல்லா அமைஞ்சிருச்சா அப்படின்னு வைங்களேன். எனக்கு தெரிஞ்சு ரீடென்ஷன் ஆகுறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்கு. டெவான் கான்வேக்கு இவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இல்ல. ஓகே, செமையா ஆடக்கூடிய ஒருத்தங்க தான். டெவான் கான்வே நல்லா பண்ணியிருக்காரு சிஎஸ்கேக்கு, அதுல நான் எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. மேபி அவரை விட்டு எடுக்கலாம், இவரை ரீடைன் பண்ணலாம் நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா கரண்ட் ஐபிஎல் ஃபார்ம் தான் நிறைய பேர் பார்த்து எடுப்பாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேக்கு செமையா செட் ஆகுற ஒரு பிளேயர் ரச்சின் ரவீந்திரா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஈவன் தோ சிஎஸ்கே இந்த வருஷம் பண்ண ஒரு செமையான ஃபைண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்து ரச்சின் ரவீந்திரா பத்தி என்னவோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸ் சேனல்.